ஸ்ரீ கந்த புராணம் 39ஆம் பகுதி. சூரபத்மனின் மற்றொரு மகன் பானுகோபன். இதன் பிறகு யாரை போருக்கு அனுப்புவது என்ற பேச்சுவார்த்தை நிகழ்ந்தது. வீரம் மிக்க பல அசுரர்கள் முன்வந்தனர். சூரபத்மனின் புதல்வர்களான இரண்யன், சிங்கமுகன் ஆகியோர் போருக்கு செல்ல முன்வந்தனர். காலஜித், கண்டன், அனவன், சிங்கன் ஆகிய படைத்தலைவர்கள் போருக்கு முன்வந்தனர். அடுத்து வீர திலகனான பானுகோபன் எழுந்தான். இவன் சூரபத்மனின் வீர திருமகன். தந்தையே, என் சகோதரன் வஜ்ரபாகுவை கொன்ற கூட்டத்தை என் கரத்தால் அழித்தால்தான் எனக்கு உறக்கமே வரும். அந்த முருகனை பந்தாடிவிட்டு வருகிறேன், உத்தரவு கொடுங்கள் என்றான். இப்படியாக முருகப்பெருமானுடன் போருக்கு செல்ல பலர் ஆர்வமாக முன்வர சூரபத்மன் மகிழ்ச்சி அடைந்திருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு கருத்தை சொன்னான் சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன். தமையனாரே, நீங்கள் அனைவரும் இப்படி கூறிக்கொண்டிருப்பதில் அர்த்தமே இல்லை. படைத்தலைவர்கள் அவசரப்படுகிறார்களே ஒழிய சிந்திக்கவில்லை. உங்களில் யார் போருக்கு சென்றாலும் உயிரிழப்பது உறுதி. யாரோ ஒரு வீரபாகு, அவன் முருகனுக்கு தூதுவன். ஒரு தூதுவனே நம் அருமை மைந்த வஜ்ரபாகுவை கொன்றிருக்கிறான் என்றால் அவனது தலைவனான முருகப்பெருமானின் ஆற்றலை கேட்கவும் வேண்டுமா? வேண்டாம் தமையனே, நான் கூறுவதை கேளுங்கள். அந்த முருகப்பெருமானிடம் நாம் சரணடைந்து விடுவோம். தேவர்களை விடுதலை செய்து விடுவோம். பின்னர் நம் நாடு நகரத்தை காப்பாற்றிக் கொள்வோம். பராக்கிரமம் மிக்க அவனிடம் போரிட்டு நம் இனத்தையே அழிப்பதை விட இது நல்ல யோசனைதானே என்றான். இப்படி ஒரு ஆலோசனை தம்பி சிங்கமுகனிடமிருந்து வருமென சூரபத்மன் எதிர்பார்க்கவில்லை. அசுர சபையும் முகம் சுளித்தது. சூரபத்மன் ஆவேசத்துடன் கூறினான், முட்டாளே, உனக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்று சீறினான். சிங்கமுகா, அந்த சிறுவன் முருகனை கண்டா நடுங்குகிறாய்? கேவலம், அசுரகுலத்திற்கே கேவலம். உன்னை தம்பியாக அடைந்ததற்காக நான் வேதனைப்படுகிறேன் என்றான் சூரபத்மன். நல்லதை எடுத்து கூறினால் புரிந்து கொள்ளாத தமையனாரிடம் வயதில் குறைந்த தம்பி என்ன செய்ய இயலும்? இவனுக்கு ஏற்ப பேசிவிட்டு போவதே நல்லது என்று எண்ணி அப்படியே பேச்சை திருப்பினான். தமையனாரே, நீங்கள் கூறுவதும் சரிதான். தங்கள் பராக்கிரமம் குறித்து நான் அறிவேன். இருந்தாலும் ஒரு சிறுவனை கொன்ற பழிபாவம் உங்களை அடைந்துவிடக்கூடாதே என்றுதான் அப்படி கூறினேன். நீங்கள் எங்கே? அந்த சிறுவன் எங்கே? உங்கள் தகுதிக்கு நீங்கள் அவனுடன் போரிட செல்ல வேண்டாம், நானே செல்கிறேன், அவனை இழுத்து வருகிறேன் என்று கூறவும் சூரபத்மனுக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது. சிங்கமுகா, என் உள்ளத்தின் உறுதியை அறிய நீ அப்படி பேசி இருப்பாய் என அறிந்தேன். நீ சுத்த வீரன். உன்னை போன்றவர்கள் அவனுடன் போருக்கு செல்லலாகாது. நம் குழந்தை பானுகோபனை அனுப்புவோம். அந்த சிறுவனுக்கு இந்த சிறுவன்தான் சரியான ஆள். சூரியனை வென்றதால் தானே இவனுக்கு பானுகோபன் என்று பெயர் வைத்தோம். அப்படிப்பட்ட திறமைசாலியின் முன் அந்த முருகனால் நிற்க முடியுமா? நீ சென்று ஓய்விடு, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று கொக்கரித்தான். அசுரகுலத்தின் அழிவு உறுதி என எண்ணி வருந்தியபடியே சிங்கமுகன் அங்கிருந்து சென்று விட்டான். 39ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.